கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। இந்த மாசத்தின் கடைசி வாரத்துக்குள்ளாக நாம் வரும்படியா கர்த்தர் நம்மளை கிருபைகளை கொடுத்திருக்கிறார். इस महीने में आखिरी हफ्ते में लेकर आने के लिए प्रभु ने हमें मदद किया है। இந்த மாசத்துல நம்மளை ஆண்டவர் கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். इस महीने में परमेश्वर ने अपनी आंखों की पुतली के समान संभाले। ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்ததான எல்லாம் கிருபை. उसने हम पर रखा हुआ अनुग्रह நாம் இன்றைக்கு ஜீவனில் இருப்பது அவருடைய சுத்த கிருபையா காணப்படுகிறது. आज जो हम जिंदा है उसकी महाकरुणा है। மறுபடியும் உங்களை இந்த ஜெபத்தின் மூலமாக சந்திப்ப நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். इस प्रार्थना के द्वारा आपसे मिलने हमें बहुत ही आनंद होता है। நீங்களோடு இணைந்து கொண்டீங்க, உங்களுக்கு நன்றி. आप भी हमारे साथ जुड़े इसके लिए आपको धन्यवाद। தொடர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. लगातार परमेश्वर के नाम की महिमा हो। உங்களுக்கு பரிசுத்தமான ஒப்பு கொடுங்க. पवित्र होने के लिए अपने आप को अर्पण कीजिएगा। என்று சொன்னால் क्योंकि நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். हमें बुलाया परमेश्वर पवित्र है। அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். वो हमें पवित्र मार्गों में चलाएगा। நாமும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். हम भी पवित्र मार्गों में चलना चाहिए। கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். यही परमेश्वर हमसे चाहता है। நாம் இந்த நாள்ல இந்த ஆராதனை வேளையை தொடங்க போறோம். इस आराधना समय हम शुरू करने जा रहे हैं। உம் சித்தம் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தம் ஒன்று வேண்டாம். என் பிரியனே என் இயேசுவே. இந்த பாடல் வழியாக தேவநாமத்தை உயர்த்துவோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தொழிலில், என்னுடைய சோதரம் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபைகள், ஊழியத்துல உம்முடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி அதை அர்ப்பணித்து இந்த பாடல் வழியாக அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah. சாய்ந்திடுவே மறுபடியான காலம் வரை திருமார்பில் நான் சாய்ந்திடுவே மறுபடியான காலம் வரை பரணி உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூயவழி. பரணி உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூயவழி. உம் சித்தம்போ என்னை என்றோ கர்த்தரனே நீ நடத்தும். உம் சித்தம்போ என்னை என்றோ கர்த்தரனே நீ நடத்தும். என் சித்தமே ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே என் இயேசுவே. ஸ்தம்போ மேகஸ்தம்போ ஆவிவற்றா நீ நடத்தும். ஸ்தம்போ மேகஸ்தம்போ ஆவிவற்றா நீ நடத்தும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமா நடத்திடுமே.
இருக்கும்படியா எங்களை நடத்துங்கப்பா. आपकी इच्छा के अनुसार हमें चलाइए। என்ன சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். आपने हमारे जीवन में क्या इच्छा आपने रखा है। உம்முடைய சித்தம் இந்த சூத்திரம் பூலோகத்தில எங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும்படியா உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். आपकी इच्छा इस पृथ्वी में पूरा हो जाए। அநேக நேரங்களில் சித்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். कई बार हम आपकी इच्छा को हम चाहते हैं। ஒரே உம்முடைய சித்தமாத் இந்த வாழ்க்கை நிறைவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். केवल आपकी इच्छा हमारे जीवन में पूरा करके दीजिएगा। நீ நிறைவேற்றுகிற சித்தமானது आप पूरा करने वाली जो इच्छा है அது எப்படியாக இருந்தாலும் वो चाहे कैसा भी क्यों ना அது हो, எந்த சூழ்நிலை எந்த வடிவத்தில் அது வந்தாலும் वो कैसे भी कार्य कैसे भी कोने पे क्यों ना हो, அது எங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்கி தரும்படியாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். वो आप हमारे जीवन में पूरा करके दीजिएगा। இயேசுவே இந்த நாள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. आज के दिन हम आपकी ओर हम देखते हैं। சிலுவையின் மரண பரியந்தமாக आप क्रूस की मृत्यु तक, அந்த ஜீவனை விடுகிற வரைக்குமாக जब तक आपने अपनी जान नहीं दी இந்த है, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீரே. आपने उस पिता का इच्छा को पूरा किया। அதே போல நாங்களும் वैसे हम भी இந்த பூமியில வாழ்கிற காலங்களில் जब तक इस दुनिया में हम जी रहे हैं, ஊழியம் செய்கிற காலங்களில் सेवा जब तक हम कर रहे हैं, சோத்திரம் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपकी इच्छा को पूरा करने वाला व्यक्ति हमें बना दीजिए। உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். हम आपकी ओर देखते இந்த हैं। ஆராதனை வேளையில் ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். इस आराधना समय आशीषदायक बना दीजिएगा। எங்களுடைய பலிபீடத்தில் ஒப்புடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். हमें अपने आप को बलिवेदी पर हम रखते हैं। ஆண்டவரேதான அன்றுவரே இரக்கங்கள் மீட்புகள் இந்த வாழ்க்கையில கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर की दया और अनुग्रह छुटकारा हमारे अंदर நீர் दीजिएगा। எவ்வளவு பெரிய தேவன் அப்பா. आप कितना महान நீர் परमेश्वर, எவ்வளவு நல்ல தேவன். आप कितना अच्छा அந்த प्रभु। தேவனை ஆராதிக்க எங்களை நீர் ரட்சித்தீரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. उस परमेश्वर को आराधना करने के लिए आपने अनुग्रह किया, इसके लिए இந்த धन्यवाद। வேளையில படிக்கிற பாடல் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன். इस समय गीत गाने वालों को आशीष करके दीजिए, வேத வசன ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன். वचन को आशीष करके दीजिए। பாடல் வேளையில गीत के समय में நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. आप हमसे बातें कीजिए, எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். आप हमसे बोलिए। இத கலந்து கொண்டிருக்கிற பிள்ளை ஆசீர்வதிங்க. इसमें इकट्ठे हुए आपके बच्चों को आशीष कीजिए, அவருடைய தேவைகளை சந்தித்து கொடுங்க. उनकी जरूरतों को पूरा करके உடைய दीजिए। சித்தத்தில் ஒப்புடுகிற பிள்ளை மாற்றும்படி அர்ப்பணிக்க தேவன் கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आपकी मर्जी को सौंपने वाले ने बना दीजिए। நிறைய ஒரு நாளைக்கு இந்த புது மாசத்துல பிரவேசிக்க போறோம். कल से हम लोग नए परमेश्वर महीने में प्रवेश कर ஆண்டவரே रहे हैं। இந்த புதிய மாசம் உடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதமான மாற்றமாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். वो महीना में आशीषदायक महीना में बना दीजिए, பெரிய எல்லா தடைகளை மாற்றுங்க. सब रुकावट को दूर உடைய कीजिए। பெரிய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். केवल आपकी बड़ी नाम की இந்த महिमा வல்லமை हो, நாமம் உயர்த்தப்படட்டும். आपकी सामर्थ नाम महिमा எல்லா हो, நாமத்திலும் பெரிய நாமத்தை உடையவர் நீர் அப்பா. सारे नाम से श्रेष्ठ नाम आप हो, அதை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும். वो हमारे जीवन में आप पूरे எங்கள் कीजिए। சத்துருக்கள் காணட்டும். हमारे शत्रुओं देखे, எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. हमारे युद्ध कीजिए, போராடுவீராக. हमारे लड़िए। நீதியை நியாயத்தை பட்ட பகலா போல வெளிப்படுத்த வேண்டிய சொன்னாண்டவர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. न्याय और धर्म को सूर्य के समान दोपहर की जिस तरह होती है वैसा प्रकाश कर दीजिए। நீங்கள் சும்மா இருப்பீர்கள். तुम चुप बैठो, உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டிய சொன்னாண்டவர் मैं तुम्हारे लिए युद्ध करूंगा। யுத்த வீரனாக युद्ध वीर புதிய மாசத்துல எழும்பி நிற்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. नए महीने में आप खड़े रहिए, எங்களை தாழ்த்துகிறோம். अपने आप को हम झुकाते हैं, அர்ப்பணிக்கிறப்பா. अपने आप को अर्पण करते हैं। நீங்க பெருக நாங்கள் சிறுகணும். आप बड़े और हम घटे, பாணி நல்லவர். आप बहुत अच्छे। ஜெபத்தை கேட்டீங்க நன்றி. प्रार्थना सुना, इसके धन्यवाद। ஒவ்வொரு பகுதியிலும் கரம் இருப்பதாக. हर एक बागों में आपका हाथ रहे, உங்களுடைய பிரசன்னம் இருப்பதாக. आपकी प्रसन्नता रहे। தாழ்த்துகிறோம். अपने आप को हम झुकाते हैं। இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। நம்ம ஒரு தமிழ் பாடலையும் வழக்கமாக இந்தி பாடலில் படிக்கலாம். हम जिस तरह हमेशा तमिल और हिंदी गीत गाते वैसा हम गाएंगे। சோத்ரம் ஆண்டவர் பாடல் வழியோ மூலமாக நம்மளை அவர் பலப்படுத்தி நம்மோடு அவர் பேசுவாராக. परमेश्वर हमें गीतों के जरिए से बातें करे। அதாவது மனிதர்கள் பல தேவைகளோடு இருக்கிறாங்க. मनुष्य कई प्रकार की जरूरत से ஏதோ ஒரு रहते हैं, ஏக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. कुछ तो चाहत से रहते हैं, ஏதோ உங்களுக்கு ஒன்று தேவை. कुछ तो उनको चाहिए, தனிமையில இருக்கிறாங்க. वो अकेलेपन में है। ஆண்டவர் பாடல் வழி மூலமாகவும் परमेश्वर गीतों के जरिए से, சோத்ரம் அது மாத்திரமல்ல வசனம் மூலமாகவும் वचन के जरिए से, ஜெபத்தின் மூலமாகவும் प्रार्थना का जरिए से நம்மோடு அவர் பேசுகிற தேவன். वो हमसे
बातें करता है, விடுபடுகிற தேவன். वो हमसे जो बोलता है। சோதரம் தமிழ் பாடலை படிக்கலாமா? एक तमिल गीत गाएंगे। உங்களுக்கு தெரிந்தது எங்களோடு சேர்ந்து படிக்கும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ये गीत आप जानते तो हमारे संग गाइएगा। பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனே மேலாய் தனி பாசம் வைத்தீரே, மெதுவாக தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லையே. பாடல் வழியாக நாம் இந்த பாடலை படித்து தேவ நாமத்தினால மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. இணைந்து படியுங்கள். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனே மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனே மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவாக தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவாக தென்றல் இதோடு இணைந்து படியுங்கள். அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. இறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஒளித்து வைத்தீரே, நாளிலே மறைவிலே. ஒளித்து வைத்தீரே, உன் வேலைக்காகவே. கண்மலையே என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. இறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இரக்கமண்டமே என் பெயரை அறிந்தீரே, அவையவனைக்குமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலும் அதை காத்திட வல்லவரே. இறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.
ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. இறந்த நாள் முதலா உம் தோளே சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா கனிபாசுமை தீரே. இறந்த நாள் முதலா உம் தோளே சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா கனிபாசுமை தீரே. காற்றாய் மாறி அடிக்க வேலையும் கீழே விடவில்லை. பிரச்சனைகள் பொதுவாக வந்து கொடுக்காற்று மாறி இருக்கலாம். அடிக்கிற வேலையில கீழே விடவில்லை. நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா கனிபாசுமை தீரே. இறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா கனிபாசுமை தீரே. மெதுவாக தென்றல் धीरे धीरे से जो हवा का झोंका திடீர்னு கொடுகாற்றம் மாறிட்டா. अचानक से लहर सा उड़ गया. சின்ன பிரச்சனை தான் இருந்துச்சு, छोटा सा समस्या था, புயல் போல மாறிட்டா. एकदम तूफान जैसा बन गया. क्या கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீங்களா? आप व्याकुल में हैं क्या? என்ன செய்யலாம் என்று திகைத்து நின்று கொண்டு இருக்கிறீங்களா? क्या करें ऐसा तड़प रहे हैं क्या? நடித்த வேலையிலும் उस समय में भी என்னை கீழே விடவில்லை. मुझे नीचे नहीं गिरा. ஏன் தெரியுமா? क्यों पता है? ஆண்டவர் என்ன நம்மளை செய்தார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? பிறந்த நாள் முதலாய் जब हम जन्म से அவருடைய लिए தோளில் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். उसने अपने कंधों पर उठाकर लाया இன்னும் है. சுமக்கிறார். और भी उठाएगा. இன்னும் தம்முடைய தோளில் மேல் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். और भी आपके कंधों पर उठाकर ले புயல் आएगा. அடிக்கட்டும், अगर तूफान आए, கொடுங்காற்று வீசட்டும், लहर उठे, சூழ்நிலை எதிராக மாறட்டும், परिस्थिति आपका विरोध में हो जाए, அருமையான தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். एक अच्छा पिता आपके पास है. ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். एक परमेश्वर आपके पास உங்களை है. தூக்கி நிறுத்துவதற்கு, आपको उठाकर खड़ा करने, உங்களை உயர்த்துவதற்கு, आपको जिलाहट அந்த करने, கொடும் காற்றிலே, उस तूफान அந்த में, புயலிலே उस लहर में சிக்கியிருக்கிற உங்களை தூக்கி விடுவதற்கு, फंसे हुए आपको परमेश्वर बचाने के लिए தானியர் கடாப்பட்ட கரத்தால் உங்களை தூக்கி விடுகிறார். कीलों से ठोके हुए हाथों से आपको उठाता है. கலங்காதீங்க, चिंता मत कीजिए, எல்லா புயலையும் सारी तूफान को அடக்குவார். उसे शांत करेगा. இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, காற்றை கடலை பார்த்து சொன்னாரு, हवा लहर को देखकर कहा, இறையாதே, आवाज मत कर, அமைதலாயிரு. शांत हो जा. பிரச்சனை இந்த மாசத்துல அமைதலாக போகிறது. आपका समस्या इसी में ना शांत हो இந்த जाए. கடைசி நாள்ல அமைதலாக போகிறது. इस आखिरी दिन में शांत हो அந்த जाएगी. வலிமை குறைந்து விட்டது. आप उसका समस्या कम हो பிப்ரவரி जाएगी. மாசத்துல फरवरी महीने में அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவகத்தை உண்டாக்க போகிறார். समस्या का एक अंत है. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. சோர்ந்து போகாதங்க. निराश मत होइए. கர்த்தர்களை தூக்கி நிறுத்துவார். परमेश्वर आपको उठाकर खड़ा आमीन. करेगा. आमीन. हालेलुया. हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो. अभी हम एक हिंदी गीत गाएंगे. यहोवा 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 जिंदा खुदा, वो हमारा बादशाह. ये गीत को हम लोग मिलके गाएं. अगर ये गीत आप जानते हो तो आप हमारे साथ मिलकर गाइएगा.
पीछे चले और शर्म करे, बल्कि रखे ईमान मसीह मेहरबान। तेरे पीछे चले और शर्म करे, बल्कि रखे ईमान मसीह मेहरबान। जो भी चाहे हो जाएगा, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால उद्धारक यीशु मसीह के नाम से உங்களுக்கு அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको प्रेम की बधाइयां देते हैं। இந்த மாசத்தின் கடைசி வாரத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். इस महीने के अंतिम सप्ताह में प्रवेश करने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह दिया है। இதுவரைக்குமாக கர்த்தர் நம்மை நடத்தினார். अभी तक परमेश्वर ने हमें चलाया है। வருகிற புதிய மாசத்தில் உங்களை இதைவிட மேலாக அவர் நடத்துவார். आने वाले नए महीने में भी आपको इससे भी बड़ा ऊंचा में आपको चलाएगा। நம்முடைய தோளில சுமந்து கொண்டு அதிசயமாக அற்புதமாக நடத்துவார். अपने कांधों पर उठाकर आपको आश्चर्य रीति से चलाएगा। நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. आपको किसी के बारे में भी व्याकुल होने की आवश्यकता அவர் नहीं है। பெரியவராக உங்கள் மத்தியில் அவர் கடந்து वो வந்திருக்கிறார். आपके बीच में महान बनकर आया है। நாம் இவ்வளவு நேரமாக ஒரு சில பாடலை படித்தோம். हम इतने समय कुछ गीत गाए। நாம் கர்த்தர் நம்மோடு பேசினார். परमेश्वर ने हमसे बातें की। பாடல் வழியாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். गीतों के द्वारा परमेश्वर ने हमसे बातें இப்பொழுது की। கொஞ்ச நேரமாக கர்த்தருடைய
வசனத்துக்குள்ள கடந்து अब செல்லுவோம். थोड़े समय परमेश्वर के वचन की ओर அது बढ़ेंगे। மிக முக்கியமானதல்லவா? वो बहुत ही मुख्य है। கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. परमेश्वर का वचन हमें जिलाता है। அதுல ஆவியின் ஜீவனுமாய் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. उसमें आत्मा का जीवन है, அதுல ஜீவன் இருக்கிறது. उसमें जीवन है। நல்ல இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்து ஆசீர்வதிப்பாராக. इसलिए इन वचनों के द्वारा परमेश्वर हमको जिला कर ஒரு வார்த்தையில கடந்து செல்லுவோமா? उसके वचन की ओर बढ़ेंगे। 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थी की पुस्तक 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 15 சொல்லப்பட்டு இருக்கிறது. 15 वचन में कहा गया है, ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் उद्धार पाने वालों के बीच में கெட்டு போகிறவருக்குள்ளேயும் और जो बिगड़ जाते हैं उनके बीच में நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். परमेश्वर यीशु मसीह के अंदर अच्छे खुशबूदायक है। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து ஒரு காரியத்தை இங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. पौलुस अपने बारे में एक कार्य कहता है, ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है, நாங்கள் கிறிஸ்துவுக்காக எப்படி நிற்கிறோம் हम मसीह के लिए किस प्रकार जीते हैं என்று அவர் ஸ்தோத்திரம் ஆணித்தனமாக அவர் திடமாக சொல்லுவதை பார்க்க முடிகிறது. किस प्रकार से वो कहता है करके हम यहाँ पर हम देख सकते हैं। 14 वசனம் மேல சொல்லப்பட்டு இருக்கிறது. 14 वचन में कहा गया है, எல்லா இடங்களிலேயும் सारे जगहों पर எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை கொண்டு हमें उसकी ओर देखने वाली ज्ञान की वचनों की ओर வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். हमें चलाने वाले परमेश्वर को धन्यवाद करके कहता है। ஹalleluya. हालेलुया। அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆண்டவருடையதான ஸ்தோத்திரம் ஒரு காரியங்களை तो प्रेरित पौलुस परमेश्वर के एक कार्य को ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் எப்படி நிற்கிறோம், परमेश्वर के सामने हम किस प्रकार खड़े रहते நாங்கள் हैं, எப்படி காட்டுகிறோம் हम कैसे दिखलाते हैं, என்பதை அங்க சொல்லுகிறதை பார்க்க ये முடிகிறது. सब यहाँ पर कहते हैं, हम देख सकते हैं। ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் उद्धार पाने वालों के बीच में கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் और जो बिगड़ जाते हैं उनके बीच में நாங்கள் எப்படி நாங்கள் காட்டுகிறோம், हम अपने आप को किस प्रकार प्रकट कराते हैं। கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். मसीह के अच्छे सुगंधित कार्य है करके दिखाते ஸ்தோத்திரம். हैं। நாம் சபைகளிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ हम வேண்டும். परमेश्वर में कलीसिया में परमेश्वर के लिए गवाही बनकर जीना है। ஸ்தோத்திரம். குடும்பத்திலும் சாட்சியாக வாழ வேண்டும். परिवार में भी एक गवाही रूपी जीवन जीना है। நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், अपना परिवार उद्धार पाया होगा, ரட்சிக்கப்பட்டவர் ஆவிக்கிற சபையில போய் கொண்டு இருக்கலாம், उद्धार पाकर आत्मिक कलीसिया में जाता होगा। நம்முடைய நாம் ரட்சிக்கப்படுகிற பட்டவர்களுடைய குடும்பங்களிலும் हम जो उद्धार पाए हुए परिवारों में भी நம்மை குறித்து நல்ல ஒரு சாட்சி இருக்க வேண்டும். अपने बारे में एक अच्छा गवाही रहना நம்மை है। குறித்து நம்முடைய சொந்தக்கார எண்ணம் கொள்ள வேண்டும். हमारे बारे में अच्छे एक कार्य उनके मन में அப்போ रहना है। கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் पौलुस कहता है जो बिगड़ जाते हैं उनके நாங்கள் बीच में भी தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் हम இருக்கிறோம். मसीह के लिए अच्छा सुगंधित है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கை அதாவது நற்கந்தமாக இருக்க வேண்டும். हमारा जीवन अच्छा एक सुगंधित जीवन रहना आवश्यक ஸ்தோத்திரம். है। அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். तो इस प्रकार की जीवन हमारा परमेश्वर हमसे चाहता है। நம்முடைய வாழ்க்கை ஒரு வாசனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? हमारा जीवन एक सुगंधित जीवन है क्या? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை அறிகிற அந்த அறிவில நம்ம ஸ்தோத்திரம் எப்படி காணப்படுகிறோம்? हमारे जीवन में हम परमेश्वर के ज्ञान में किस प्रकार जीते हैं? ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பாவங்கள் பெருகிக் கொண்டு இருக்கிறது. इस संसार में पाप बढ़ रहा है। ஸ்தோத்திரம். நம்மை சுற்றிலுமாக ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். हमारे चारों ओर लोग अनेक प्रकार की कार्यों में जीते हैं। அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி நாம் நிலைநிறுத்துகிறோம்? तो परमेश्वर के लोग हम उसके सामने किस प्रकार हम अपने आप को खड़ा करते हैं? அவர்களுக்கு முன்பதாக நம்ம எப்படி நம்ம காட்டுகிறோம்? और उनके सामने अपने आप को किस प्रकार प्रकट कराते हैं? ஒரு நற்கந்தமாக நாம் இருக்கிறோமா? एक सुगंधित जीवन हम है क्या? ஆண்டவருடைய சுபாவங்கள், परमेश्वर के स्वभाव, ஆண்டவருடைய குணாதிசயங்கள், परमेश्वर के गुण, அவருடைய மனதுருக்கம், उसके अच्छे मन उतरने वाले அவருடைய कार्य, சிந்தைகள் उसकी सोच நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? हमारे जीवन में है क्या? என்று நம்மை நாமே இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க तो हमें வேண்டும். अपने आप को आज जांच कर देखना है। அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கோதியா நாட்டுக்கு அவர் வரும் பொழுது तो प्रेरित पौलुस मकेदोनिया देश में आते समय அங்குள்ள ஜனங்கள் மத்தியில वहां के लोगों के बीच में நாங்கள் எப்படி இருக்கிறோம் हम कैसे हैं என்று சொல்வதை அங்க பார்க்க முடிகிறது. वहां पर कहते हैं करके हम देख सकते हैं। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீங்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மத்தியிலும் आप उद्धार न पाए हुए लोगों के बीच में, கெட்டு போகிற ஜனங்கள் மத்தியிலும் नाश होने वाले लोगों के बीच உங்களை में எப்படி
என்னிடத்தில் நீங்கள் हम காட்டுகிறீர்கள் अपने आप को किस प्रकार दिखाते இந்த हैं। தேவ ஊழியக்காரனாகிய ये परमेश्वर का सेवक அப்போஸ்தலனாகிய पौलै போல प्रेरित पौलुस के समान இந்த வாழ்க்கையை நம்மால வாழ முடியுமா? वो जीवन को हम जी सकते हैं நம்மை क्या? பார்த்து ஜனங்கள் நம்மை தேடி வராங்களா? हमें देखकर लोग हमें ढूंढ कर आते हैं நம்மை क्या? பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? हमें देखकर लोग उद्धार पाते हैं क्या? நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நற்கந்தம் இருக்கிறதா? हमारे जीवन में मसीह का उद्धार है क्या? நம்மை நாம் இன்றைக்கு தியானம் பண்ணுவோம். हम अपने आप को आज जांच कर ஒரு देखेंगे। தேவனுடைய ஊழியக்காரர் एक परमेश्वर का सेवक ஒரு சந்தன தோட்டத்திலே அவராக ஜெபிக்கும்படியாக அழைத்திருந்தார். एक चंदन के खेती में प्रार्थना करने के लिए बुलाए गए थे। அவர் காட்டு பகுதி ஜெபித்தது அங்க கொண்டு போகும் பொழுது जंगल के भागों में प्रार्थना करने के लिए लेकर जाते அந்த समय காடானது वो जो जंगल थी சோத்திர சந்தன நிற காடாக वो காணப்பட்டது. चंदन की लकड़ियों से भरा हुआ एक जंगल थी। அவர் அங்க ஜெபித்து விட்டு கடந்து வந்து वो वहां पर प्रार्थना कर कर आते ही வீட்டுக்கு போகும்போது घर पर जाते समय அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது घर में प्रवेश करते ही அவருடைய வஸ்திரம் முழுவதுமாக சந்தன வாசனையாக வீசினது. उनके वस्त्र पूरा चंदन की खुशबू से भर गया அந்த था। குடும்பத்தில் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். उस परिवार के लोग आश्चर्य हुए। அவங்க அந்த ஊழியக்காரரை கேட்டாங்க, उन्होंने उस सेवक से पूछा, உங்க மேல ஏதோ வாசனை அதாவது வீசுகிறது, आपके ऊपर से कुछ खुशबू आती है, அது என்ன வாசனை கேட்கும் பொழுது वो सुगंध कौन सा है पूछते அந்த ही ஊழியக்காரர் சொன்னாரு, वो सेवक ने நான் कहा, சந்தன காடுகளிலே ஜெபிப்பதற்காக கடந்து मैं சென்றேன். चंदन के पेड़ों की जंगल में प्रार्थना के लिए गया था। ஆகவேதான் इसीलिए இந்த சந்தன காடுகளில் இருக்கிற சந்தன மரத்துடையதான வாசனை என்னுடைய ஆடையில் இருக்கிறது. इसलिए वो चंदन के पेड़ों की जो सुगंध मेरे कपड़ों में बस गया। என்ன அவர் சொன்னதை பார்க்க முடிகிறது. इस प्रकार से वो कहता है, சந்தன வாசனை चंदन की खुशबू அவரையும் उसे भी, அவருடைய ஆடையையும் उसके कपड़ों को भी பிடித்துக் கொண்டதினாலே उसे पकड़ लिया। அந்த पकड़ने के कारण வாசனை அந்த வீடு முழுவதுமாக வீசினது. वो सुगंध पूरे घर में फैल गई। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में தேவனுடையதான நற்கந்த வாசனை வீச வேண்டும். परमेश्वर की सुगंधित स्वभाव हमारे जीवन में होना அறிவின் चाहिए। வாசனை வீச வேண்டும். उसकी ज्ञान की सुगंध हमारे जीवन में होना Praise चाहिए। the Lord. हालेलुया। 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டு இருக்கிறது. पहला कुरिन्थियों के पहला अध्याय 9वां वचन में कहा गया நம்முடைய है, குமாரனும் अपने पुत्र நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய और अपना परमेश्वर यीशु मसीह ஐக்கியமாய் இருப்பதற்கு उसकी संगति में रहने के உங்களை लिए அழைத்த தேவன் आपको बुलाया हुआ அவர் परमेश्वर உண்மை உள்ளவர். वो सच्चा है। எட்டு வசனம் கூறுவது போல इस प्रकार वचन जिस तरह कहता है, பிதாவோடும் पिता के साथ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட उसका पुत्र यीशु के साथ ஐக்கியமாய் இருக்கிறவர்களின் மேலும் एक संगति में रहने वालों के साथ அந்த ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் மேல वो जो संगति में रहते हैं उनके அதே ऊपर விதமாக उसी तरह से ஒரு தெய்வீகம் நிறைந்த வாசனைகள் குணங்களங்க வீசும். परमेश्वर से भरा हुआ एक सुगंध उनके ऊपर भी रहा हालेलुया. जाएगा। हालेलुया। பாருங்க, கள்ளனோடு ஐக்கியமா இருக்கிற கள்ளனா இருப்பான். जो चोर के साथ मेल मिलाप रखता है वो चोरी होगा। அவருடைய சுபாவம் அவனுக்குள்ள காணப்படும். उसका स्वभाव भी इसके अंदर उतर सकता है। கொலைகாரனோடு ஐக்கியமா இருக்கிறவனு கொலைதான் பண்ணுவான். जो खूनी के साथ रहता है वो भी खूनी ही बनेगा। இப்படியாக இருக்க காணப்படுவதை பார்க்க முடிகிறது. इस प्रकार के लोग रहते हैं क्योंकि हम देख सकते அவன் हैं। தேவனோடும் तो परमेश्वर के साथ அவருடைய குமாரனோடும் उसके पुत्र के साथ ஐக்கியம் கொள்ளும் பொழுது, एक साथ रहते समय, ஜெபத்தில் அவனோடு பேசும் பொழுது, प्रार्थना में उससे बातें करते வசனம் समय, படிக்கும் பொழுது, वचन पढ़ते समय, ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, आत्मा में भरकर प्रार्थना करते தெய்வீக समय, சுபாவங்கள், उसके स्वर्गीय அவருடைய स्वभाव, குணாதிசயங்கள் उनके गुण நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர हमारे வேண்டும். जीवन में आना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த வாசனை நாம் எப்படி நாம் வாழ்க்கையில இருந்து மற்றவர்களுக்கு வீச செய்வது? इस सुगंध को हमारे जीवन से कैसे हम दूसरों को बता இந்த सकते हैं? வாசனை எப்படி மற்றவர்களுக்கு எனக்கு இருக்குன்னு தெரியும்? ये सुगंध कैसे मेरे जीवन में है करके पता लगा நாம் सकते எங்க हैं? இருந்தாலும் சரி, हम जहां भी रहे, நம்மை நாடி வருகிற ஜனங்களுக்கு हमारे और आने वाले लोगों के लिए தெய்வீக வாசனை நம்மில வீசப்பட வேண்டும். स्वर्गीय सुगंध हमारे अंदर रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। அதே போல उसी तरह நமக்குள் காணப்படுகிற குணாதிசயங்கள் என்ன? हमारे अंदर रहने वाले गुण कैसे हैं? கர்த்தர் எதை நம்மை எதிர்பார்க்கிறார்? परमेश्वर हमसे क्या चाहता है? ஒரு சில காரியம் பார்க்கலாம். ऐसे कुछ कार्यों को हम लोग देखेंगे। முதலாவதாக பார்க்கும் பொழுது सबसे पहले देखेंगे உண்மையுள்ள வாழ்க்கை. सच्चाई का एक जीवन। Praise the Lord. हालेलुया। உண்மையுள்ள வாழ்க்கை என்கிறதால் நற்கந்த நமக்குள்ள வீச வேண்டும். सच्चाई के जीवन से एक अच्छा सुगंधित कार्य हमारे जीवन में रहना 1 चाहिए। தெசலோனிக்கர் 5:24 சொல்லப்பட்டு இருக்கிறது. पहला थिस्सलुनीके 5वां अध्याय में कहा गया है, உங்களை
அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். तुम्हें बुलाया हुआ परमेश्वर सच्चाई का है, அவர் அப்படியே செய்வார். वो वैसा ही करेगा। உங்களையும் என்னை அழைத்த ஆண்டவர் आपको और मुझको बुलाया हुआ परमेश्वर, அவர் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல. वो झूठ बोलने वाला परमेश्वर அவர் नहीं, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. वो मन बदलने के लिए कोई मनुष्य नहीं, அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். वो बुलाया हुआ परमेश्वर सच्चाई का है, என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ऐसा वचन ठीक रीति से कहता है। அந்த உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிற तो பிள்ளைகள், ये सच्चाई के परमेश्वर की वो आराधना करने वाले लोग, அவரை நோக்குகிற பிள்ளைகள், उसकी ओर देखने वाले लोग, அவரோட ஐக்கியம் பண்ணுகிற பிள்ளைகள் उसके வாழ்க்கையில் साथ मेल मिलाप करने वाले लोगों के बीच சோதரம் में பாருங்க, ஒரு உண்மையுள்ள ஒரு ஜீவியம் இருக்க एक வேண்டும். सच्चाई का जीवन रहना आवश्यक है। அந்த உண்மையுள்ள அந்த வாசனை நமக்குள்ளாக வீச வேண்டும். वो सच्चाई का एक सुगंध हमारे ऊपर से आना चाहिए। ஹalleluya. हालेलुया। பிசாசை பார்க்கும் பொழுது शैतान को देखते समय, பிசாசை பாருங்க, शैतान को देखिए, அவன் பொய்யனும் वो झूठा அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். और वो झूठ का पिता है। அப்போ அவனோடு பழகுறவர்கள், उसके साथ रहने वाले लोग, பிசாசோடு கூட சோதரம் இருக்கிறவர்கள், शैतान के साथ रहने वाले அந்த लोग, சோதனை அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருகிறது. उनके स्वभाव भी उनके अंदर ऐसे अपने आप आ அந்த जाता है। சோபங்களை அவர்கள் பெற்றுக் वो கொள்ளுகிறார்கள். स्वभाव को वो लोग पा लेते हैं। நம்முடைய ஆண்டவரோ लेकिन हमारा परमेश्वर அவர் உண்மை உள்ளவர். वो सच्चाई का है, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும். एक सच्चाई का जीवन जीना है, சோதர குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். परिवार में सच्चाई के साथ रहना है, வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்க काम வேண்டும். करने वाले जगहों में सच्चाई के साथ रहना சபையில है, உண்மையா இருக்க வேண்டும். कलीसियाओं में सच्चाई के साथ रहना है, கணவன் மனைவி உண்மையா இருக்க வேண்டும். पति पत्नी के बीच में सच्चाई के साथ ஒரு रहना है, உண்மையுள்ள வாழ்க்கை. एक सच्चाई का जीवन। கர்த்தர் மோசேக்கு சொன்னார், परमेश्वर मूसा की ओर என் देखकर कहा, தாசனாகிய மோசே, मेरा दास मूसा, என் வீட்டில் எங்கும் அவள் உண்மையுள்ளவன். मेरे घर में सब जगह वो सच्चाई का है। Praise the Lord. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, சின்ன காரியமா இருக்கலாம், छोटा कार्य हो सकता है, சின்ன பொறுப்பா இருக்கலாம், छोटा कार्य हो सकता है, பெரிய பொறுப்பா या இருக்கலாம். बड़ा कार्य हो सकता है, சோ எந்த காரியமா இருந்தாலும் कोई भी कार्य हो, அதில் நம்ம உண்மையாக இருக்க उसमें வேண்டும். हम सच्चाई के साथ रहना है। ஆண்டவர் ஒரு மனுஷனை அவ்வாறாக ஊழியத்துக்கு என்று அழைக்கும் பொழுது परमेश्वर एक मनुष्य को सेवकाई के लिए बुलाते அது समय, பெரிய ஊழியம் என்று இருக்கலாம், वो बड़ा सेवकाई हो सकता அது है, சிறிய ஊழியம் என்று या இருக்கலாம். छोटा सेवकाई हो सकता है, எதுவாக இருந்தாலும் कोई भी हो, அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று वो சொன்னால் किसे चाहता है, ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. एक सच्चाई का जीवन को चाहता அத है। சபையில பாய் விரிக்கலாம், एक कलीसिया में चटाई बिछा सकते இதுல हैं, சபையிலே ஜாடு அடிக்கலாம், कलीसिया में झाड़ू मार सकते हैं, சபையில தண்ணி பிடித்து வைக்கலாம். कलीसिया में पानी भर सकते हैं। எந்த ஒரு காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுப்பா கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் कोई भी कार्य अगर परमेश्वर हमारे जीवन में दिया है அது तो உண்மையுள்ள நாம் வாழும் பொழுது तो सच्चाई के साथ जीते கர்த்தர் समय நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். परमेश्वर में ऊंचा करने के लिए योग्य है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் கொடுத்ததான ஊழியத்தில பொறுப்பில உண்மையா இருக்க வேண்டும். परमेश्वर दिए हुए सेवकाई में हमें अच्छी तरह से रहना அவர் है, கொடுத்த பணத்தில உண்மையா இருக்க वो வேண்டும். दिए हुए पैसे में हमें सच्चाई के साथ रहना है। ஒருபோதும் உண்மையற்றவளா வாழக்கூடாது. कभी भी हमें सच्चाई के बिना नहीं जीना நம்முடைய है। வாழ்க்கை ஒரு உண்மையுள்ள வாசனையாக மற்றவர்களுக்கு வீச வேண்டும். हमारा जीवन एक सुगंधित जीवन हमेशा रहना है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஊர்ல படித்துக் கொண்டிருக்கும் பொழுது हम गांव में पढ़ाई करते समय ஆவிக்குரிய சபையில போய் वहां கொண்டிருந்தேன். पर एक आत्मिक कलीसिया में जाते थे। சோத்ரம் எங்க ஊர்ல இருந்து ஒரு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டும் என்று சொன்னால் अगर हमारे गांव से अच्छी पीने का पानी आवश्यकता है तो ஒரு ஓட பக்கத்துல ஒரு பம்பு இருந்துச்சு. बाहर थोड़ा दूर में एक पंप है, அங்க போய் தான் சோத்ரம் தண்ணி எடுத்து அது சோறு பொங்குது குடிப்பதற்கு அது நல்லா இருக்கும். वहां से जाकर पानी लेंगे तो ही वो खाना बनाने के அப்ப लिए நான் पीने அந்த अच्छा போகிற रहेगा। சபையில हम जाने वाले कलीसिया में ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க இறந்து போனாங்க. एक सिस्टर थे, वो अब गुजर गए அது हैं। அவங்க ஊழியம் செய்து वो கொண்டிருந்தார்கள். तब सेवकाई करते थे। எனக்கு ஒரு பொறுப்பு அவங்க தந்தாங்க. उन्होंने हमें एक काम दिया था, அவங்களுக்கு வந்து 2 குடம் தண்ணியை வந்து ஓடையில இருந்து கொண்டு வந்து சபையில இருந்து கொடுக்க வேண்டும். उनको दो हंडा पानी उनको लाकर रोज देना है। அந்த சைக்கிள்ல 2 பக்கமா பிளாஸ்டிக் குடத்தை வச்சு நான் கொடுக்கிறது வழக்கம். அது साइकिल में जो प्लास्टिक की जो अंडा को रखकर उन्हें हमेशा 2 अंडा देते थे। அது சின்ன வேலையா தான் இருக்குது. वो छोटा काम ही था, ஆனா அதுல உண்மையா இருந்தேன். लेकिन उसमें सच्चाई के அவங்க साथ சொல்லுவாங்க, थे। वो कहते थे, தம்பி தானியேல், நீ வந்து ஒரு நாள் ஊழியக்காரனாக மாறுவாய். भाई दानियल तू एक दिन एक अच्छा सेवक बनेगा। நான் அதை சோதர சத்து சிந்தித்து பார்ப்பேன். मैं उसे हमेशा सोचकर देखते हैं। அப்படியே அக்கா நான் சொல்லி விடுவேன். हाँ ठीक है, कभी कह देते थे। அந்த கொடுத்த வேலை உண்மை. वो किए हुए काम सच्चाई के साथ சோதர அந்த किए। தண்ணீரை பிடித்துக் கொள்வது உண்மை. वो पानी भरकर देते थे, अच्छाई से देते थे, அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். वो आनंद होते थे। அவங்க இன்னைக்கு இல்ல, और आज नहीं है, நாங்க சொன்ன வார்த்தை लेकिन वो बोले हुए कार्य இன்றைக்கு आज நிறைவேறுகிறது. पूरा हुआ है। ஹalleluya. हालेलुया। உண்மையுள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். सच्चाई का जीवन हमें जीना चाहिए। ஹalleluya. हालेलुया। சோதர ஆண்டவராகிய
இயேசு சவுல் என்ற கொடூர மனுஷனை சந்திக்கும் பொழுது यीशु मसीह ये शाऊल नामक एक कठोर मनुष्य से मिलते समय அவனை அவர் பவுலாக மாற்றினார். उसे उन्होंने पौल के रूप में बनाया। அவருடைய வாழ்க்கை டோட்டலாக ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறினது. उनका जीवन पूरी तरह से बदल गया। அவனை மாற்றினார் மாத்திரமல்ல, उसे केवल बदलाव उतना ही नहीं, கர்த்தரை பெரிய ஊழியக்காரனாக மாற்றினார். उसे बड़ा एक सेवक के रूप में बनाया। அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். वही पौलुस कहता है, தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். पहला तीमुथियुस में कहता என்னை है, பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து मुझे बलवंत करने वाला हमारा परमेश्वर यीशु मसीह என்னை உண்மையிலோர் எண்ணி मुझे सच्चाई जानकर இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தபடியினால் इस सेवकाई में मुझे खड़ा அவரை करने के लिए ஸ்தோத்திரிக்கிறேன். मैं उसको धन्यवाद करता हूँ। கர்த்தர் நமக்கு ஏதோ பொறுப்பை கொடுத்தாலும் परमेश्वर हमें जो भी काम कार्य करता என்ன है, எதிர்பார்க்கிறார்? क्या चाहता है? உண்மையுள்ள வாழ்க்கை. सच्चाई का एक जीवन। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்படிதான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். इसी तरह से परमेश्वर आपको और हमें बुलाया है। நமக்குள் இருக்கும் கொஞ்சம் உண்மையை வைத்து हमारे अंदर रहने वाला थोड़ा सा सच्चाई को भी ஆண்டவர் लेकर என்ன சொல்றாரு தெரியுமா? परमेश्वर क्या कहता है? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராய் இருந்தால் थोड़े में सच्चाई के साथ रहते हैं, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லுகிறார். अनेकों के ऊपर तुझे अधिकारी बनाऊंगा ஒரு क्योंकि परमेश्वर कहता முக்கியமான है। கர்த்தருடைய ஊழியத்திற்கு அதிகாரம் தேர்ந்தெடுத்திருக்கிறார். एक मुख्य कार्य के लिए परमेश्वर ने हमें चुन कर लेकर आया है। அதனால इसीलिए ஆண்டவருக்கு முன்பதாக परमेश्वर के सामने, மனிதர்களுக்கு முன்பதாக मनुष्यों के நாம் सामने உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்க हमें வேண்டும். सच्चाई के साथ रहना है। நீதிமொழியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, नीति वचन में कहा गया है, உண்மையுள்ள மனுஷன் सच्चाई का मनुष्य பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். परिपूर्ण आशीष को वो पाएगा, அவன் பெற்றுக்கொள்ள முடியும். वो पा सकता है। நம்மளை அழைத்த ஆண்டவர் हमें बुलाया वो परमेश्वर உண்மையா இருக்கிறபடினால सच्चाई का है, அந்த इसलिए உண்மை என்கிறதான சுகந்த வாசனை நமக்குள்ளாக வீச तो வேண்டும். सच्चाई का सुगंधित हमें हमारे ऊपर से रहना चाहिए। நம்ம உண்மையா இருக்கிறபடினால हम सच्चाई से हैं, इसलिए நமக்கு இந்த ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். हमें वो ये सेवकाई दिया है, இந்த தம்பிக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். हमें ट्रांसलेट करने के लिए सेवकाई दिया है। யாருக்கும் அப்படி வராது. सबको ये कार्य नहीं मिला யாருக்கும் जाता, அதை கொடுக்கவில்லை. परमेश्वर सबको ये नहीं देता, அவர்களுக்கு எதிர்பார்க்கிறார். वो उनसे कुछ चाहता है, உண்மையா இருப்பார்கள் என்று सच्चाई के साथ रहेंगे தேவனுடைய करके। பிள்ளைகளே, परमेश्वर के அவருடைய लोगों, சித்தத்தை அறிந்து परमेश्वर के कार्य அது को உண்மையாக चाहते நிறைவேற்றும் பொழுது उसमें सच्चाई के साथ पूरा करते समय நாம் நற்கந்தம் வீசுகிற பிள்ளைகளா हम மாறுவோம். सुगंधित कार्य में रहने वाले लोग बनेंगे। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। பாருங்க, சவுல பவுலா ஆண்டவர் சந்திக்கும் பொழுது शाऊल को पौल बनाते समय அவன் சொல்றான், वो कहता है, ஆண்டவரே परमेश्वर நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் आप क्या चाहते हो कि मैं क्या करूं? என்று கேட்ட பொழுது ऐसा पूछते समय அதே நாம் ஒவ்வொருவரும் वो हम भी हर एक தேவ जन சித்தம் அறிந்து செய்வதற்கு परमेश्वर की चाहत को जानकर काम करते இன்னும் समय ஆண்டவருக்காக வைராக்கியமா உண்மையாக நம்ம தேவத்துல நம்ம ஊழியம் செய்ய और வேண்டும். भी परमेश्वर के लिए वैराग्य के साथ हमें सेवकाई करना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். परमेश्वर यीशु मसीह को देखिए, பிதாவானுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு पिता का उस चाहत को लोग जानकर சோதரன் எவ்வளவு அழகாக कितनी अच्छी तरह से அவர் உண்மையுள்ளவராக அவருக்கு वो காணப்பட்டார். सच्चाई के साथ उनके साथ रहा। ஹalleluya. हालेलुया। நாம் உண்மையா இருப்போமா? हम भी सच्चाई के साथ உண்மை रहेंगे। என்கிறதான சோதரம் அந்த நற்கந்தம் நமக்குள்ளாக வீச வேண்டும். सच्चाई की वो सुगंध हमारे ऊपर रहना चाहिए। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही हमसे चाहता है। இரண்டாவதாக பார்க்கும் பொழுது दूसरा हम देखेंगे என்ன நற்கந்தம் நமக்குள்ளாக வீச வேண்டும்? कौन सी सुगंध हमारे ऊपर रहनी चाहिए। பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் फिलिपियों की पुस्तक दूसरी अध्याय 5 சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पर 5वां अध्याय में कहा गया है, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. मसीह यीशु में जो सोच है वो ही हमारे अंदर भी रहना அதாவது चाहिए। கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்கணும். मसीह यीशु का सोच हमारे अंदर रहनी அவருடைய चाहिए। சிந்தை பாருங்க ஒரு பரிசுத்த சிந்தையா இருந்தது. उनका सोच एक पवित्र सोच था। அவருடைய சிந்தையை பாருங்க ஒரு மனதுருக்கத்தின் சிந்தையா இருந்தது. उनका सोच दूसरों के लिए मन पछताव करने वाला सोच था। அவருடைய சிந்தையானது ஒரு தாழ்மையின் சிந்தையாக இருந்தது. उनका सोच दूसरों के लिए मन उतरने वाला एक सोच அவருடைய था। சிந்தையானது उनका सोच வியாதியுள்ளவர்களே, बीमारियों को, நொறுக்கப்பட்டவர்களே जो कष्ट में उनके लिए, பார்க்கும் பொழுது उनको देखते அவருடைய समय இருதயமானது மனதுருகினது. उनके हृदय में उन मन उतरते थे। அவர்களை ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். उनको परमेश्वर चंगा करते थे। அப்ப இதெல்லாம் ஆண்டவருடையதான ஒரு சுதந்திர ஒரு சிந்தை. ये सब परमेश्वर का एक सोच है। அப்ப அந்த சிந்தை
நமக்கு இருக்கணும். ये वो सोच हमारे अंदर रहना आवश्यक है। பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து फरीसी और सदस्य आकर அவர் எப்படியாவது குற்றம் பிடிக்கலாம் என்று சொல்லி காத்துக் उनके கொண்டிருந்தார்கள். ऊपर कैसे भी गलती निकालना है करके रहते थे। சோதர எதை செஞ்சாலும் குற்றப்படுத்துவார்கள். कोई भी कुछ भी करे तो गलती निकालते थे। ஞாயிற்றுக்கிழமை யாருக்கா சுகம் கொடுத்தா குற்றப்படுத்துவார்கள். इतवार के दिन किसी को चंगा किए तो गलती निकालते அற்புதம் थे। செய்தா குற்றப்படுத்தினார்கள். अद्भुत करते तो चंगा गलती निकालते ஆனால் थे। இயேசுவோ लेकिन यीशु பொறுமையோடு கூட धीरज के साथ தாழ்மையோடு கூட धीरज के साथ அவர் அமைதியா அவர் वो காணப்பட்டார். शांत रहता था। ஹalleluya. हालेलुया। நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். हमसे परमेश्वर चाहता है அந்த நற்கந்தங்கள் நமக்குள்ளாக வீச इस வேண்டும். प्रकार की सुगंध भी हमारे ऊपर रहना आवश्यक है। சொல்லப்பட்டு இருக்கிறது. शास्त्र में कहा गया है சிலுவை மரண பரியந்தம், क्रूस की मृत्यु पर्यंत, அதாவது சிலுவை மரண பரியந்தம் क्रूस की मृत्यु पर्यंत தம்மை தாமே கீழ்ப்படிந்த தாழ்த்தினார். अपने आप को उन्होंने अर्पण किया। ஹalleluya. हालेलुया। அந்த தாழ்மை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? उसकी दीनता हमारे अंदर आज है அந்த क्या? தாழ்மையான அந்த சுபாவங்கள் குணங்கள் இன்று நமக்கு இருக்கிறதா? तो दीन स्वभाव आज हमारे अंदर है क्या? நம்ம கொஞ்சம் கிருபைகள் கிடைத்த உடனே हमें थोड़ी सी अनुग्रह मिलते ही, நம்ம கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவதற்கு கொஞ்சம் கிருபை வந்த உடனே हमें प्रचार करने की थोड़ी अनुग्रह मिलते ही, என்னை விட யாரு பேச முடியும்? हमसे कौन अच्छा बोल सकता நான் है? தான் பெரியவன், मैं ही बड़ा हूँ, எனக்கு தான் பேச தெரியும் என்று मुझे சொல்லி ही बात करने पता है कर அப்படிப்பட்டதான சுபாவங்கள் பெருமைகள் வந்து इस விடுகிறது. प्रकार के बड़प्पन हमारे जीवन में आ அது வந்து जाती है। கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, ये मसीह का सोच नहीं அது है, பிசாசின் சிந்தையாக அது காணப்படுகிறது. ये शैतान का सोच है। வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, शास्त्र में कहा गया है கர்த்தர் பெருமையை எதிர்த்து நிற்கிறார், परमेश्वर जो बड़प्पन करते हैं उनसे विरुद्ध खड़ा रहता है, அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். और जो दीनता में रहते हैं उनको अनुग्रह देता எவ்வளவு है। தாழ்த்துகிறோமோ, हम जितना अपने आप को अर्पण எவ்வளவு करें, அர்ப்பணிக்கிறோமோ, जितना अपने आप को अर्पण அவ்வளவு करें, அதிகமாக उतना अधिक அவர் உயர்த்திக் கொண்டே वो இருப்பார். हमें ऊंचा करेगा। ஹalleluya. हालेलुया। பாருங்க, சீசர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. देखिए शिशु के बीच में एक समस्या आई। சோத்ரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका के सुसमाचार 22 24 அந்த வசனம் வாசிக்கும் பொழுது 22 अध्याय में आप पढ़ेंगे तो அவங்களுக்குள்ளாக ஒரு சோத்ரம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. उनके अंदर एक समस्या आई। என்ன பிரச்சனைனா, क्या समस्या? தங்களில் எவன் பெரியவனா இருப்பான்? हम में से कौन बड़ा बनेगा? அவங்களுக்குள்ளாக ஒரு ஆர்கியூமென்ட், வாக்குவாதம் வந்து விட்டது. उनके अंदर एक विवाद आ गई। ஹalleluya. हालेलुया। பாருங்க, அந்த சீசர்களிலே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. शिष्यों के बीच में एक विवाद आ गया। யாரப்பா லீடர் ஆவா? अब कौन लीडर बनेगा? யாரு பிரசிடென்ட் ஆவா? कौन प्रेसिडेंट बनेगा? யாரு பெரியவரா இருப்பான்னு வாக்குவாதம் உண்டாயிச்சு. हमारे बीच में कौन बड़ा होगा करके एक विवाद आई। சோத்ரம் இத இயேசு பார்த்து கொண்டிருந்தார். जिसे यीशु देख रहे थे। ஹalleluya. हालेलुया। அந்த சண்டைகளை அவர் பார்த்து கொண்டிருந்தார். इस झगड़े को वो लोग देख रहे थे। சோத்ரம் எவன் பெரியவனா இருப்பான் कौन बड़ा बनेगा? அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ऐसा देखते ही இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, நான் உங்கள் நடுவிலே मैं तुम्हारे बीच में பணிவிடைக்காரனை போல நான் இருக்கிறேன் एक என்றார். काम करने वाले व्यक्ति के समान तुम्हारे बीच में हो। ஹalleluya. हालेलुया। எவன் பெரியவன் சிறியவன் சண்டை போடாதீர்கள். कौन बड़ा कौन छोटा करके झगड़ा मत என்னை நான் करो। தாழ்த்துகிறேன். मैं अपने आप को अर्पण करता நான் हूँ। உங்கள் நடுவிலே मैं तुम्हारे बीच ஒரு में வேலைக்காரனாக நான் இருக்கிறேன். एक सेवक के समान काम करता हूँ। हालेलुया। हालेलुया। இந்த சபையில எந்த வேலை கொடுத்தாலும், अपनी कलीसिया में हमें कोई भी काम मिले, எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், स्थिति कैसी भी हो, சோத்ரம் அதை நம்ம செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். उसे करने के लिए हमें तैयार रहना पड़ेगा। அதை செய்வதற்கு நம்ம துடிக்க வேண்டும். उसे करने के लिए हमें जागरूक रहना நாம் है। ஒருபோதும் பின்வாங்க கூடாது. हमें कभी भी पीछे नहीं हटना சோத்ரம் है। இந்த வேலை சிறிய வேலை இருக்கிறது. ये काम छोटा काम है। இந்த வேலை செய்தால் இப்படி இவர்கள் நினைப்பார்களே, ये अगर काम किया तो लोग बुरा सोचेंगे। என்னுடைய பொசிஷன் என்ன, मेरा पोजीशन क्या है, என்னுடைய குடும்பம் என்ன, मेरा परिवार क्या है, என்னுடைய காரியம் என்ன, मेरा काम क्या है, அப்படி எண்ணிடக்கூடாது. इस प्रकार नहीं सोचना है। இயேசு பாருங்க, यीशु को देखिए, அந்த சீசர்களுக்கு வாக்குவாதம் உண்டான பொழுது शिष्यों के बीच में बात विवाद होते ही அவர் சொன்னாரு, वो कहता ஏம்மா है, நீங்க சண்டை போடுறீங்க? आप लोग क्यों झगड़े करते हो, ஏன் பெரியவன் சிறுவனை பேசுறீங்க? क्यों बड़े छोटे करके बातें करते நான் हो। உங்களில मैं तुम्हारे बीच में, நடுவில तुम्हारे ஒரு बीच में பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்று சொன்னார். एक सेवक के समान हूं करके எவ்வளவு कहा। பெரிய தாழ்மை, कितना दीनता, இன்னொரு சிந்தை, कितना सोच இன்னைக்கு நமக்கு அது இருக்கிறதா? आज हमारे बीच में वो है क्या। அவர் சொன்னது மாத்திரமல்ல, जैसे ही उसने कहा அதை उतना ही நிறைவேற்றியும் அவர் முடித்தார். उसे पूरा करके भी दिखाया। ஹalleluya. हालेलुया। சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக क्रूस पर मारे जाने के அவர் என்ன पहले செய்தார் தெரியுமா? उन्होंने क्या किया, சீசர்களின் காலை அவர் கழுவினார். शिष्यों की पैरों को उन्होंने ஒரு धोया। பணிவிடைக்காரனை போல एक सेवक के समान தன்னுடைய தாழ்மை அவர் வெளிப்படுத்தினார். अपनी दीनता को उन्होंने प्रकट किया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சொன்ன சிலுவை மரணத்தை தாழ்த்தினார் उन्होंने அவர். कहा क्रूस
क्रूस की मृत्यु तक अपने आप को अर्पण किया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, இந்த தாழ்மை என்கிறதான சிந்தை நமக்கு இருக்கிறதா? ये दीनता की सोच हमारे अंदर है இந்த क्या? நற்கந்தம் இன்றைக்கு நமக்குள்ளா இருக்கிறதா? ये सुगंध हमारे अंदर आज है क्या? அதை அவர் எதிர்பார்க்கிறார். उसे ही वो चाहता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். अपने आप को उन्होंने अर्पण किया। நீங்களும் आप भी, நானும் हम भी எவ்வளவு தேவ சமூகத்தை தாழ்த்துகிறோம். परमेश्वर के सम्मुख में जितना अर्पण அவர் करें, தாழ்மையுள்ளவருக்கு जो दीन के लोगों के அவர் लिए கிருபை அளிக்கிற தேவன். अनुग्रह देने वाला அவர் परमेश्वर, பெருமையுள்ளவருக்கு जो बड़प्पन करते அவர் हैं, எதிர்த்து நிற்கிறார். उनके विरुद्ध खड़ा होता है। ஒருபோதும் பெருமை வந்து விடக்கூடாது. कभी भी हमारे अंदर बड़प्पन नहीं आना है। ஒருபோதும் ஆண்டவருக்கு மேலா போய் कभी भी விடக்கூடாது. हमें परमेश्वर के ऊपर नहीं जा நம்ம सकते। தாழ்த்தணும். हम अपने आप को अर्पण करना। ஹalleluya. हालेलुया। இந்த தாழ்மை என்கிறதான அந்த சுபாவம் நமக்குள்ள எப்பவும் இருக்க ये வேண்டும். दीनता का स्वभाव हमेशा हमारे अंदर அந்த रहना है। நற்கத்தை நமக்குள்ளாக வீச ये வேண்டும். सुगंध हमेशा हमारे अंदर रहना அப்ப है। இயேசுவோடு கூட பழகும் போதுதான், यीशु के साथ हम रहते அந்த समय, ஐக்கியம் கொள்ளும் பொழுதுதான் उनके साथ हम मेल मिलाप அவரை करते போல समय, வாழ்வது நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். उनके समान जीने के लिए हम सौंप सकते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு சொன்னாரே, यीशु ने कहा, நான் பரிசுத்தர், मैं पवित्र, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். इसलिए तुम भी पवित्र बनो। நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் हमें உள்ளவர். बुलाया हुआ परमेश्वर पवित्र है। அப்ப நம்மிடத்துல तो हमारे बीच में அவர் என்ன वो எதிர்பார்க்கிறார்? क्या चाहता है? நாம் பரிசுத்தமா இருக்க हमें வேண்டும். पवित्र बनकर जीना है। பரிசுத்தம் என்கிற நற்கந்தை நமக்குள்ளாக வீச வேண்டும். पवित्रता की जो सुगंध हमारे ऊपर रहना இந்த है। பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு ये पवित्रता के जीवन हम न जीते हुए, இதற்கு எதிராக பல போராட்டங்கள் வரலாம். इसके विरुद्ध कुछ संघर्ष आ सकता है, இதற்கு எதிராக பல பிரச்சனைகள் வரலாம். इसके विरुद्ध कुछ समस्या आ सकती அந்த है। பரிசுத்தத்தை இழக்கும்படியாக அசுத்தங்கள் கடந்து வரலாம். उस पवित्रता को खोने के लिए कुछ अशुद्ध आ सकता है, ஆனாலும் लेकिन நம்ம அழைத்த தேவன் அல்லவா, हमें बुलाया हुआ परमेश्वर है। தாயின் கருவிலிருந்து உருவாக்கின தேவன், माता के गर्भ में हमें बनाया हुआ அவர் परमेश्वर, பரிசுத்தமுள்ள वो தேவன். पवित्र परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। நாமும் हम भी, நமக்குள்ளாக हमारे अंदर அந்த சிந்தை இருக்க वो வேண்டும். सोच रहना आवश्यक நான் है। எந்த சூழ்நிலைகளிலும், कोई भी स्थिति में, எப்பேற்பட்டதான காலங்களிலும், कोई प्रकार के समयों में, எந்த நேரங்களிலும் कोई भी समय में என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழக்க ये மாட்டேன். पवित्रता को हम नहीं खोएंगे। என்னுடைய பரிசுத்தத்தை நான் பாதுகாத்துக் हम கொள்ளுவேன். अपनी पवित्रता को हम सुरक्षा करेंगे। அப்படிப்பட்டதான சிந்தை என்ன நமக்குள்ளா இருக்க इस வேண்டும். प्रकार की सोच हमारे अंदर रहना है। ஏன்னு சொன்னால், क्यों? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह நாம் பரிசுத்தமாக हम வாழும்படியாக पवित्रता से जीते समय அவர் சிலுவை ரத்தம் சிந்தி वो இருக்கிறார். क्रूस पर लहू बहाया है। அவர் சிலுவையில் சிந்திய वो ரத்தத்தினாலே क्रूस पर बहाया हुआ लहू के நம்மை निमित्त ஆண்டவர் हमें परमेश्वर அவர் ने பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். उसमें पवित्र किया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பரிசுத்தமானது तो परमेश्वर यीशु मसीह का ये पवित्र जो है நமக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். हमेशा हमारे अंदर रहना आवश्यक है। ஹalleluya. ஹalleluya. வேதத்தில் अनेक பரிசுத்தவான்களை குறித்து நீங்க பார்த்திருக்கலாம். शास्त्र में अनेक पवित्र लोग के बारे में हम देख सकते அவர்கள் हैं। தேவனுக்கு முன்பதாக, वो लोग परमेश्वर के सामने, இந்த உலகத்தாருக்கு ये முன்பதாக संसारिक लोगों के தங்களை सामने பரிசுத்தவான்களாக நிலைநிறுத்தினார்கள். अपने आप को पवित्र रूप से उन्होंने प्रकट कराया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பரிசுத்தமான இந்த உலகத்தில் வாழ்ந்தால் हम पवित्रता से संसार में जिए तब நாம் भी ஒரு நாளிலே हम एक दिन அந்த பரிசுத்தமுள்ள தேவன் கடந்து வரும் वो பொழுது, पवित्र यीशु इस संसार में आते இந்த समय, வருகைக்கு அவர் வரும் பொழுது उसकी आगमन आते समय நாம் மாசில்லாதவர்களாக, हम कोई भी गलती के बिना, குற்றமற்றவர்களாக कोई भी गलती के बिना அவருக்கு முன்பதாக उसके सामने நிற்க வேண்டும். हम खड़े रहना है। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। என்ன எதிர்பார்க்கிறார்? तो हमसे वो क्या चाहता என்ன है? நற்கை நமக்கு வீச வேண்டும்? क्या सुगंध हमारे अंदर रहना ஒரு है? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. एक पवित्रता की जीवन। Praise the Lord. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒருவேளை வாலிபனாக இருக்கலாம், आप एक जवान हो सकते हैं, காலேஜில் படித்துக் கொண்டு आप இருக்கலாம், कॉलेज में रह सकते हैं, ஸ்கூல்ல படித்துக் கொண்டு இருக்கலாம், स्कूल में रह सकते हैं, சோதர பக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம். आजू बाजू में रह सकते हैं, உங்களை சுற்றிலும் பாவங்கள் இருக்கிறது. आपके चारों ओर पाप रह सकता நீங்கள் है, அதை பார்க்கிறீர்கள், आप उसे देखते हो, அதை கண்டு காணாமல் இருக்கிறீர்கள். उसे देखकर भी आप चुप रहते சில हो, நேரம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். कुछ समय में करने के लिए आप चाहते हो, அந்த நேரத்துல उस समय அந்த கிறிஸ்துவை நினையுங்கள். उस मसीह को याद அந்த कीजिए, சிலுவையில் தொங்கின இயேசுவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். उस मसीह में क्रूस पर लटके हुए यीशु को जरा सोच कर देखिए, பாவம் இல்லாத பரிசுத்தரை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். पाप के बिना वो पवित्रता को जरा सोच कर உங்களை देखिए, அவர் பரிசுத்தப்படுத்துவார். आपको वो पवित्र बनाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பரிசுத்தம் என்கிற சிந்தை நமக்கு எப்பவும் இருக்க வேண்டும். पवित्रता का सोच हमारे अंदर रहना है। பரிசுத்தத்திற்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், पवित्रता के लिए कितनी भी समस्या आए,
அதற்கு எதிர் எத்தனை காரியங்கள் வந்தாலும் उसके विरुद्ध कितने भी कार्य आए, அதை விட்டு நம்ம இழந்து போக கூடாது. उसको हमें नहीं खोना चाहिए, அல்லேலூயா. தெரியுமா, क्योंकि உங்களை அழைத்த தேவன் आपको बुलाया हुआ परमेश्वर அவர் பரிசுத்தமுள்ள தேவன். पवित्र परमेश्वर है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க मसीह வேண்டும். का सोच हमारे अंदर रहना ஒரு चाहिए, தாழ்வு இருக்கணும், एक दीनता रहना ஒரு चाहिए, பரிசுத்தம் இருக்கணும். एक पवित्रता रहना அது चाहिए। மாத்திரமல்ல, केवल उतना ही ஒரு नहीं, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. एक सच्चाई का जीवन, இப்படிப்பட்ட நற்கந்தங்கள் इस प्रकार के अच्छे कार्य நமக்குள்ளாக, हमारे अंदर, சபைக்குள்ளாகவும், कलीसिया के अंदर भी, தேவன் அறியாத ஜனங்களுக்குள்ளாகவும் परमेश्वर से अनजान लोगों में भी எப்பொழுதும் வீசிக்கொண்டு இருக்க வேண்டும். हमेशा वो रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। உலகத்தாருக்கும் संसार के लोग, உலகத்துள்ள ஜனங்களுக்கும் संसार के लोग के बीच நமக்கு ஒரு में வித்தியாசம் இருக்கிறது. हमारे लिए एक अंतर आवश्यकता है। நம்முடைய ஆண்டவர் हमें परमेश्वर அப்படிப்பட்ட ஜனங்களிலிருந்து इस प्रकार के लोगों के बीच में वो பிரித்தெடுத்திருக்கிறார். हमें अलग कर लाता है। இல்லையா? नहीं, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல तो पौलुस जिस तरह से நாங்கள் कहता है, தேவனுக்கு हम परमेश्वर के लिए கிறிஸ்துவின் मसीह के நற்கந்தங்களாய் अच्छे இருக்கிறோம். सुगंधित कार्य அது करते हैं। மாத்திரமல்ல, इतना ही नहीं, எல்லா இடங்களிலும் सारे जगहों में எங்களை கொண்டு हमें लेकर அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். उसको जानने वाले ज्ञान की सुगंध बतलाने वाले परमेश्वर के लिए இந்த வாழ்க்கை धन्यवाद। எப்படி இருக்கிறது? हमारा जीवन कैसा है? நற்கந்தமா இருக்கிறதா? सुगंधित है क्या? ஸ்தோத்திரம். அவரை அறிகிற வாசனையை வீசி இருக்கிறீங்களா? उसके जानने वाले सुगंध हमारे अंदर है क्या? பவுலை போல पौलुस के समान நம்மளால் இன்னைக்கு சொல்ல முடியுமா? आज हम कह सकते हैं क्या? இல்லையென்றால் नहीं तो இதை ஒப்புக் கொடுப்போம். आज हम अपने आप को अर्पण நான் करेंगे। என் குடும்பத்தை உண்மையா இருக்கணும், हम परिवार में सच्चाई के साथ, என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கணும், परिवार पत्नी के साथ सच्चाई के साथ, என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையா இருக்கணும், बच्चों के लिए सच्चाई के साथ, நான் போகிற சபையின் ஊழியக்காரர் உண்மையா இருக்கணும், जाने वाले कलीसिया के सेवक के सामने सच्चाई के சபையில் साथ, உண்மையா இருக்கணும், कलीसिया में सच्चाई के साथ, பக்கத்துல வாழுகிற ஜனங்களுக்கு முன்பதாக, आजू बाजू में रहने वाले लोगों के बीच में, தேவன் அறியாத ஜனங்களுக்கு முன்பதாக परमेश्वर से अनजान लोगों के बीच என்ன में செய்யணும் தெரியுமா? क्या करना है? இயேசுவை காட்ட வேண்டும். यीशु को हमें दिखलाना है, இயேசுவை காட்ட வேண்டும். यीशु को हमें दिखलाना है। உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் आपके साथ रहने वाले परमेश्वर அவங்க பார்க்கணும். और देखना है, தேவனை ஜனங்கள் பார்க்கணும். परमेश्वर को ये लोग देखना है, ராஜாக்கள் ஓடி வரணும். और राजा लोग भाग कर இந்த आना, ஒளியை கண்டு हमारे प्रकाश को देख ராஜாக்கள் வரணும். राजा लोग दौड़ाना, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். प्राण आत्मा लोग उद्धार पाना, இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். यही परमेश्वर चाहता है। அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு आज हम अपने आप को अर्पण நம்ம करेंगे, தலைகளை வணங்கி अपने सर को झुकाकर நம்மை தாழ்த்துவோமா? अपने आप को अर्पण करेंगे। ஆண்டவரே, परमेश्वर, பவுல் சொன்னது போல पौलुस ने जिस तरह कहा, கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு முன்பதாக मसीह के सामने என்னை நற்கந்த வீசுற வாசனை மாற்றிக்கணும். हमें सुगंध फैलाने वाले लोगों के समान இந்த बनाइए। வாசனை वो सुगंध இந்தியா தேசம் முழுதும் போகட்டும். पूरे भारत देश में फैलना है, எல்லா இடங்களிலும் போகட்டும். सारे जगह में फैलना है। நான் அர்ப்பணிக்கிறேன். हमें अर्पण करते हैं, என்னுடைய குறைகளை மன்னிங்க, हमारे अंदर की कमियों को क्षमा कीजिए, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, हमारी गलतियों को क्षमा कीजिए, பாவங்களை மன்னிங்க. हमारे पाप को क्षमा कीजिए। இதுவரைக்கும் அப்படி இருந்து விட்டேன், अभी तक हम इस तरह से जी लिए, இனி நான் இருக்க மாட்டேன். हम फिर अपना ऐसे नहीं இனி என்னை நான் ஜனங்களுக்கு முன்பதாக हम और लोगों के सामने फैलाने वाले के समान ஒப்பு जीवन கொடுப்போமா? अर्पण करेंगे क्या? இருக்கிற இடத்திலேயே रहने वाले स्थानों में நம்ம ही தலைகளை வணங்கி अपने सर को झुकाकर நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे, நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். हमसे प्रेम करने वाले अच्छे पिता, आपको धन्यवाद। அந்த அருமையான வேளைக்காக நன்றி. इस अच्छे समय के लिए धन्यवाद। எங்களோடு இன்றைக்கு பேச இருக்கிறேன். आप आज हमसे बातें की, ஆண்டவரே, நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல हम प्रेरित पौलुस ने जिस तरह से कहा, நாங்கள் நற்கந்தங்களாக இருக்கணும்பா. हम सुगंध फैलाने वाले लोगों के समान, தேவனை அறிகிற அறிவின் வாசனையாக நாங்கள் வாழணும் ஐயா. परमेश्वर को जानने वाले ज्ञान में हमें सुगंधित रहना, அந்த ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் उद्धार पाने वाले लोगों கெட்டு के போகிறவர்களுக்குள்ளேயும் और जो नाश होने वाले लोगों के நற்கந்தமாக விளங்கத்தக்கதாக हमें सुगंधित रहने के लिए கிருபை தாங்க. हमें अनुग्रह दीजिए। ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, एक सच्चाई का जीवन, ஒரு தாழ்மையுள்ள வாழ்க்கை, एक दीनता की जीवन, ஒரு பரிசுத்தமுள்ள एक வாழ்க்கை पवित्रता की जीवन நாங்க வாழணும்பா. हमें जीना है। எங்களை கண்டு हमें देखकर ஜனங்கள் வரணும், लोग आपकी ओर आना है, ராஜாக்கள் ஓடி வரணும். राजा लोग दौड़ कर आना இந்த है, ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். आपके राज्य इस पृथ्वी पर स्थापन करना உம்முடைய है, சுவிசேஷம் இந்த பூமியில ஆண்டவரே பரப்பப்படணும். आपकी सुसमाचार इस पृथ्वी में फैलाना है, எங்கள் மூலமாக हमारे द्वारा உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். आपके नाम को ऊंचा உம்முடைய करना, நாமம் ஒருபோதும் கனியினப்பட்டு விடக்கூடாது. आपके नाम को कभी भी निरादर नहीं உம்முடைய करना, உம்முடைய நாமம் இந்த பூமியில எப்போதுமே உயர்ந்து நிற்கணும் ஐயா. आपके नाम इस पृथ्वी में हमेशा ऊंचाई की ओर எல்லா है। நாமத்திற்கு மேலா நாமத்தை உடையவர் நீர் மாத்திரமே. सारे नामों के ऊपर का नाम आपका है पिता। எங்களை அப்படியா நடத்தபடியாக செபிக்கிறேன். हम इस तरह से चलाने के लिए प्रार्थना करते हैं, இந்த அருமையான ஜெபத்துல பங்குண்ட பிள்ளைகளுக்காக इस செபிக்கிறேன். प्रार्थना में भाग लिए बहरे के लिए प्रार्थना करते இந்த हैं। ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், कोई भी कष्ट में रह सकते இந்த हैं, ஒரு பாரத்துல இருக்கலாம், कोई भी बोझ में रह सकते हैं, கடன் பிரச்சனையில இருக்கலாம். जो कर्ज में रह सकते हैं, சோத்திர
இப்ப இனி வாழவே முடியாது अभी नहीं जी सकते, என்ன செய்யலாம் என்று கலங்கி கொண்டு இருக்கலாம் क्या करे करके एक सोच के साथ रह सकते, எல்லா சூழ்நிலை அறிந்து उनकी सारी स्थितियों को உங்கள் समझ, பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாக்கும்படியாக अपने செபிக்கிறேன் बच्चों के जीवन में एक अच्छे कार्य करने के ஒரு लिए, அற்புதம் நடப்பும்படியாக செபிக்கிறேன் एक अद्भुत करने के लिए हम प्रार्थना करते हैं। சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக शैतान की क्रियाएं नाश हो जाए, சோதர மந்திர தந்திர ஆவிகள் அழிக்கப்படுவதாக मंत्र तंत्र की आत्माएं नाश की जाए, செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுவே நாமத்தில் நிர்மலமாக்கப்படும்படியாக செபிக்கிறேன் जादू टोना की बंधन सब यीशु के नाम से हम बांध कर உன் प्रार्थना கை करते हैं। பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் तेरे हाथ के प्रयास को तू உன் खाएगा, வாக்கியம் உண்டாயிருக்கும் வசனத்தின்படியாக तेरे जीवन में भाग्य और भलाई होगा उस वचन के अनुसार। வருகிற வருமானத்திலே आने वाली आमदनी में விருத்தி ஆசீர்வாதம் உண்டாக்கும்படியாக एक செபிக்கிறேன் बड़प्पन होने के लिए हम प्रार्थना करते हैं। குடும்பத்திலே சமாதானம் கட்டளையிடும் परिवार में शांति दीजिए, ஆசீர்வாதம் வரட்டும் आशीष को दीजिए, நன்மைகள் வரட்டும் भलाई दीजिए, நல்ல காரியங்கள் अच्छे நடக்கட்டும் कार्य होने दो, நல்ல ஜீவன் சுகமான ஆரோக்கியத்தை கொடுங்க अच्छा जीवन सुख आर्य को दीजिए, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க बीमारी से छुटकारा உடைய दीजिए, சோபங்கள் குணங்கள் வாழ்க்கையில கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் आपके स्वभाव और आपके गुण उनके जीवन में आने के लिए प्रार्थना எங்களை करते हैं। தாழ்த்துகிறோம் अपने आप को अर्पण करते எங்களை हैं, ஆசீர்வதியப்பா हमें आशीष कीजिए, நீர் பெருகிறாங்க செல்வன் आप बड़े और हम घटे। ஜெபத்தை கேட்டதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் प्रार्थना को सुना धन्यवाद, இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென் आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ये मेरे मन यहोवा को धन्य कर ये मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर ये मेरे मन यहोवा को धन्य कर उसने किए हुए सारे उपकार को कभी ना भूलना आमेन നമ്മുടെ കർത്താവായ യേശുവിന്റെ കൃപയും हमारे यीशु मसीह का अनुग्रह പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും और पिता का प्यार, പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഐക്യം पवित्र आत्मा का सहभागिता നമ്മോട് കൂടെ हमारे साथ, ഉലകത്തിലെ പരിശുദ്ധവാന്മാരുടെ കൂടെ संसार के हर एक पवित्र लोगों के साथ എന്നേക്കും വരുന്നതാണ് हमेशा रहे। ആമേൻ आमेन। ഹല്ലേലൂയ हालेलुया, ഹല്ലേലൂയ हालेलुया। God bless you. കർത്താവ് ആശീർവദിപ്പാറാകട്ടെ. എല്ലാവർക്കും സ്തോത്രം. Praise the Lord.